வந்து தெளிவாக வந்து எல்லா மீடியாவிலையும் சொல்லிடுறாரு, தபால் சொல்லிடுறாங்க, எல்லா அலுவலகத்தையும் இன்டிமேட் பண்ணிவிட்டு நம்ம உட்கடை கிராமங்களுக்கு வந்து பப்ளிசிட்டி பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. நாங்கள் இல்லை ஒரே விஷயம் நாங்கள் சொல்லிடுறோம், அந்த துறை சார்ந்த அலுவலர்கள் வராதுக்கு அப்போ கண்டிப்பாக வந்து என்னன்னா இது வந்து ஒரு மேலிடத்துக்கு கொண்டு போக முடியாது. எப்படின்னா ஊராட்சி அலுவலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அழைப்புதல் முறையாக கொடுத்து வர செலவுகள் இங்கே வரவில்லை. அழைப்புதல் மீன்ஸ் என்னன்னா கலெக்டர் வந்து அந்த துறை சார்ந்த எல்லாத்தையுமே கொடுத்துட்றாங்க. எல்லா கிராம ஊராட்சியிலேருந்து நாங்கள் உட்கடை கிராமங்களில் இருக்கிற உட்கடைகள் தான் நாங்கள் கொடுத்துருவோம். இங்கே இருக்கிற அலுவலர்களுக்கு பூரா நாங்கள் கொடுத்துருவோம். நாங்கள் பொதுமக்களுக்கு நாங்கள் அலௌன்ஸ் பண்ணிடுறோம். கார்டு வண்டி இருக்குது, நோட்டீஸ் இருக்குது, அனைத்து இதுலேயும் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் வருகிறது வராதது அவங்க கொஸ்டின் பண்ணுற இடத்துல நீங்கள் கொடுத்துருங்க. அதனுடைய அஜெண்டா இருக்குது, நம்ம கிட்ட கொடுத்துருவோம். ஆரம்பிக்கலாமா? உலக தண்ணீர் கிராம சபைக்கு வருகை புரிகின்ற ஊராட்சி உட்கடை சேர்ந்த அனைத்து பொதுமக்களையும் அனைத்து அலுவலர்களுக்கு ஊராட்சி சார்பாக வரவேற்றுக் கொண்டு கோட்டூர் ஊராட்சியில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு ஐக்கிய நாடுகள் சபையில் 2015ஆம் ஆண்டிற்கான உலக தண்ணீர் தினத்தினை பனிப்பாறை பாதுகாப்பு என்கிற சிறப்பு கருப்பொருளின்படி கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நீடித்த மற்றும் நிலைத்த வளர்ச்சி இலக்கு வரிசையின் 6 படி இன்று நடைபெறுகின்ற கிராம சபை கூட்டத்தில் நிலத்தடி நீரை செறிவூட்டுதல், நீரின் தூய்மையை பாதுகாத்தல் மற்றும் நீரின் மாசுபாட்டை தடுத்தல் மற்றும் மரம் வளர்த்தலை உருவாக்குதல், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தல், நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பை அகற்றி புனரமைப்பு செய்தல், நீர்நிலைகளை தண்ணீர் சேகரமாக கோட்டூர் ஊராட்சியில் 1/4/2024 முதல் 28/2025 முடிய உள்ள காலத்தில் கோட்டூர் ஊராட்சியின் பொது நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட செலவினங்கள் சுகாதாரத்திற்காக ரூபாய் 1,70,000, குடிநீர் மற்றும் புறநீர்ப்பிற்காக ரூபாய் 7,12,000 மற்றும் இதர நிர்வாக செலவினுக்காக 32,000 செலவு செய்துள்ளது கிராம சபை அங்கீகரிக்க. கோட்டூர் ஊராட்சியின் 2024-25ஆம் ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையை கிராம சபை அங்கீகரிக்க. இவரே ஃபோக்கஸ் எடு, கொஞ்சம் அப்படியே ஃபோக்கஸ் எடு. இது மட்டும் கரெக்டாக கோட்டூர் ஊராட்சியில் இவரே சுத்தமான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது குறித்து சுத்தமான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல் மற்றும் மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி மாதம் 2 முறை பிரதி மாதம் 5 மற்றும் 20ஆம் தேதியிலே மேல்நிலை தொட்டி மற்றும் கரைநிலை தொட்டியை தொடர்ச்சியாக சுத்தம் செய்யப்படுகிறது மற்றும் அதை தினந்தோறும் குளோரினை கலந்து குடிநீர் விநியோகம் நடைபெறுகிறது என்பதை கிராம சபை அங்கீகரிக்கிறது. 5 கோட்டூர் ஊராட்சி கலைஞர் கனவு இல்லம் 2025-26ஆம் ஆண்டிற்கான பட்டியலை கிராம சபை அங்கீகரிக்கிறது. கை வைக்க கூடாதோ? ஒரு 32 பேர் வந்து கலைஞர் கனவு இல்லத்துக்கு ஒன்றிய அலுவலகின் வாயிலாக விண்ணப்பித்து அந்த பட்டியலை இறுதி செய்யப்பட்ட அந்த களப்பணி அலுவலர்கள் ஆங்காங்கே வீடுகளுக்கு சென்று அவங்களுடைய வழங்கப்பட்ட அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்ட பட்டியலை 32 நபர்கள் கிராம சபை அங்கீகரிக்க. கோட்டூர் ஊராட்சியில் மகாத்மா காந்தியுடைய தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் 2024-25ஆம் ஆண்டிற்கான தொழிலாளர் வரவு திட்டத்தினை கிராம சபை அங்கீகரிக்க. லேபர் கட்சி 2000 கலைஞர் கனவு இல்ல திட்டத்துக்கு 32 பேர் அனைத்து கிராம அண்ணாமலை திட்டத்தின் கீழ் அது நம்ம ஊராட்சியில் இல்லை, ஏடிஎம் பஞ்சாயத்து
அப்படியே நீடு சார் வாங்க சார், வாங்க சார். பாப்புலேஷன் சார், பாப்புலேஷன் அந்த ஊராட்சியுடைய இதை பொறுத்து சார். பார்வை வழிகாட்டுபடி ஊராட்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அனைத்து உட்கடை கிராம பொதுமக்கள் திறந்த வெளியில் மலமற்ற ஊராட்சியாக தொடர்ந்து நமது ஊராட்சியை பேணி காக்கும் பொருட்டு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என இந்த கிராம சபையின் வாயிலாக பொதுமக்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க உள்ள வாங்க. இன்னும் பண்டைய நீங்க வாங்க. ஐயோ நீங்க உட்காந்து எந்திரிக்கணும், கால் வலி. அதோட உட்காருங்க. கோட்டூர் ஊராட்சியில் முத்தடிமை தொழிலாளர் முறை மற்றும் அனைத்து வகையான தொழில்களில் குழந்தைகளும் மற்றும் அபாயகரமான தொழில்களில் வளரினம் பருவநிலையினர் இல்லை என இந்த கிராம சபையின் வாயிலாக எல்லாத்துக்கும் அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறது. கோட்டூர் கிராம கல்விக்குழு குழந்தை தொழிலாளர்களை தடுக்கவும், குழந்தை தொழிலாளர்களை கண்டறிந்து பள்ளியில் சேர்க்கப்படும் குழந்தைகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். மேற்படி குழுக்களில் குழந்தை தொழிலாளர்கள் மற்றும் முத்தடிமை தொழிலாளர் கண்காணிப்பு முறையை கிராமத்தில் தொடர்ந்து செயல்படுத்த உள்ளதை கிராம சபை கோட்டூர் ஊராட்சியில் ஜல்ஜீவன் இயக்க திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் கிராம குடிநீர் உட்கட்டமைப்பு பணிகளுக்கு 10% சமூக பங்களிப்பினை வழங்குவதன் மூலம் கிராம ஊராட்சியின் குடிநீர் விநியோகத்தினை அனைவரும் பங்கேற்பதை உறுதி செய்வதில் உள்ளதை கிராம சபை அங்கீகரிக்க. உங்கள் அம்மா இருக்காங்க. கோட்டூர் ஊராட்சியில் ஊரக வீடுகள் திட்டம் 2024-25 எங்கடா எங்கள் அம்மா? தெரியல. எங்கள் அம்மா ரோட்டில் இருக்காங்கடா. எங்கள் அம்மா எங்கள் ஆயா எல்லாருமே ரோட்டில் தான். தெரியலை. சாய்தள காங்கிரீட் வீடுகளை கள ஆய்வு செய்து 12 ஊரக வீடுகளை தூக்கி தொடச்சுடு 2024-25 ஆண்டு இரண்டாம் கட்ட பயனாளிகளை கண்டறிந்து பட்டியலை கிராம சபையில் வைத்து நல்லா ஒன்றாகாது. முதலமைச்சரின் வீடுகள் மற்றும் மறுகட்டமைப்பு திட்டம் 2025-26 இங்கிட்டு வா. ஆண்டிற்கான திட்டத்தில் 2000-2001 ஆண்டு வரை ஊரக பகுதிகள் மற்றும் பல்வேறு அரசு திட்டங்களில் கட்டப்பட்டு முழுமையாக சேதமடைந்த ஓடு மற்றும் சாய்தள காங்கிரீட் வீடுகளை மறுகட்டுமானம் அரசால் ஆணையிடப்பட்டதை தொடர்ந்து ஐடியான பயனாளிகளின் பட்டியல் வட்டார வளர்ச்சி அலுவலர் வட்டார ஊராட்சி பதிவிறக்கம் செய்து பயனாளிகளின் கைது குறித்து கலாய்வு செய்யும் பொருட்டு கிராம ஊராட்சியில் கலாய்வு செய்ய உள்ளதை கிராம சபை அங்கீகரிக்கிறது. கோட்டூர் ஊராட்சியில் தீன் தயாள் உபாதானிய கிராமீன் கௌசல்யா யோஜனா கிராமப்புற இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலமாக தகுதி பெற்ற இளைஞர்களுக்கு 18 வயது முதல் 35 வயதுடையவர்கள் வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்தல் தொடர்பாக தேவையான இளைஞர்களுக்கு கோட்டூர் ஊராட்சியின் சார்பாக இளைஞர்களை தேர்வு செய்து அந்த பயிற்சி கொடுத்திற்கு அளிக்க உள்ளதை கிராம சபை அங்கீகரிக்க. கோட்டூர் ஊராட்சியில் பண்ணை மற்றும் பண்ணை சாரா வாழ்வாதார நடவடிக்கைகள். கோட்டூர் ஊராட்சியில் இவ்வுலகில் மனிதன் மட்டுமல்லாமது கால்நடைகள், தாவரங்கள், வனவிலங்குகள் போன்ற அனைத்து உயிரினங்களின் வாழ்க்கைக்கும் இயற்கை சமநிலைக்கும் தண்ணீர் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. குறைந்து கொண்டே வரும் நீர் ஆதாரங்களை உரிய முறையில் பராமரித்து கிடைக்கும் மழைநீரை வீணாக்காமல் நமது நிலத்தில் சேகரிக்கும் வகையில் பண்ணை குட்டைகள், கழிவுநீர் குட்டைகள், சம உயர வரப்புகள் போன்ற பல்வேறு கட்டமைப்புகள் வசதி கோட்டூர் ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இத்தகைய கட்டமைப்புகளில் உரிய முறையில் மழைநீர் தேங்கும் வகையில்
நல்ல முறையில் பராமரிப்பதன் மூலம் குடிநீர் பராமரிப்பு அவசியத்தை குறித்து கிராம சபை அங்கீகரிக்க அதிக நீர் தேவைப்படும் நெல் போன்ற பயிர் சாகுபடிகளின் தேவைக்கேற்ப பாசன நீரினை மேம்படுத்த வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து வாய்க்கால் பாசன முறை நீர் அளவிலான வீணாகும் என்பதால் கிணற்றிலிருந்து வயல்வாரி குழாய்கள் மூலம் பாசன நீரினை எடுத்து சென்று வயல்களில் சொட்டு நீர் பாசனம், பாசனம், மழைநீர் தூவான் போன்ற நுண்ணுயிர் பாசன முறைகளை வேளாண்மை துறை அல்லது தோட்டக்கலை துறை மூலமாக வழங்கப்படுகின்ற மானிய உதவிகளை நல்ல முறையில் பயன்படுத்தி பாசன நீரினை சிக்கனமாக பயன்படுத்துவதனை சுய உதவி குழுக்களில் உள்ள மகளிர் விவசாயிகள், கிராம வள பயிற்றுநர்கள், கிராமத்தில் உள்ள இதர விவசாயிகளுக்கு எடுத்துரைக்க உள்ளதை கிராம சபை அங்கீகரிக்க. கூட்டாண்மை மற்றும் ஒருங்கிணைப்பு பிரிவு கோத்தூர் ஊராட்சியில் உள்ள அனைத்து உட்கடை கிராமங்கள் மற்றும் சமுதாயம் சார்ந்த அமைப்புகளில் பங்களிப்புடன் ஏழை எளிய மக்களின் நலிவுற்ற தன்மையும் வறுமையும் குறைப்பதற்காக கோட்டூர் ஊராட்சியின் செழுமை மீட்சி திட்டம் கீழ்கண்ட வகைகளில் உரிமை சார்ந்த திட்டம், எஸ்டிமேட் பிளான் 2, பொது சொத்துக்கள் சேவைகள் மற்றும் வள மேம்பாட்டு திட்டம் 3, சமூக மேம்பாட்டு திட்டம், வாழ்வாதார மேம்பாட்டு திட்டம். ஜனவரி 27 நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தெரிவித்துள்ளபடி தொடர்ச்சியாக நம்மளுடைய ஊராட்சியினை கூட்டாண்மை மற்றும் ஒருங்கிணைந்த பிரிவு திட்டம் வளமானந்த ஊராட்சியாக மேற்கொள்ள உள்ளதை கிராம சபை அங்கீகரிக்க. நீங்க சொல்லக்கூடிய கோரிக்கையில ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. அதுக்கு கோரிக்கை சொல்லுங்க, பேசுங்க, ஒருத்தரா பேசுங்க. பெண்கள் சைட்லேருந்து யாரும் பேசுறீங்களா? வாங்க முன்னாடி வாங்க. ஐயா உன்னை வேற யாரும் பேசுறீங்களாப்பா? யாரும் சொன்னீங்க? தண்ணி பிரச்சனைக்கு இந்த குழாய் போட்டிருக்கிறீங்க, ஆனா அதுல தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வரல. இது இல்லாம நேரங்களும் மாறி மாறி எங்களுக்கு விடுற நேரம் பத்தல. 10 நாளைக்கு மேலதான் தண்ணி வருது. அப்ப வர்றது 1 மணி நேரம் வருது. அந்த இதுல ஏற்கனவே 1 மணி நேரம் வந்தா 20 குடம் தான் வரும். யாரு முன்னாடி அப்படியே உள்ள வந்து லெஃப்ட்ல திரும்புங்க. அந்த சைடு போய்க்கலாம்டா. அந்த சைடு இருந்து கிழக்கு தெருன்னு சொல்லுவாங்க. அவங்க கேளுங்க சொல்லுவாங்க. காளியம் கோயில் சொல்லுங்கம்மா. 1 மணி நேரத்துக்கு 25 குடம் தாங்க வரும் 10 நாளைக்கு. என்ன பண்றது சொல்லுங்க. இதுல ஒரு பகுதியில போட்டிருக்கு, ஒரு பகுதியில போடாம இருக்கு. அப்ப எங்களுக்கு போடாத பகுதிக்கு நல்லா தண்ணி வரும். அப்பங்க அவங்களுக்கு போற தண்ணியும் கம்பேர் பண்ணி பாருங்க, எங்களுக்கு வர தண்ணியும் 10 நாளைக்கு ஒரு தடவை வர தண்ணியும் கம்பேர் பண்ணி பாருங்க. நாங்க அந்த தண்ணியை வச்சு எப்படி சரி கட்ட முடியும்? இது ரொம்ப நாள் எங்களோட கோரிக்கை. தண்ணி பிரச்சனை. நாங்க அங்க தெற்கு பகுதி அந்த பகுதி அப்படியே இப்ப புதுசா 4 தெருவுக்கு குழாய் போட்டாங்க. சம்மனுக்கு மாலை போடுற இடம் சார். இந்த குழாய் இணைப்பு எல்லா பக்கம் கொடுத்துருக்காங்க, இல்லை குறிப்பிட்ட பகுதி மட்டுமா? சர்ச்சில் இருந்து தெருவதி கூட ஆமா இந்த சைடு இருக்கிற இந்த பயிருக்கு கூட கடந்த நிதியாண்டில் வழங்கப்பட்ட நிதி வாங்கியிருக்கு. இன்னொரு 12 லட்சமோ, அந்த பயிர் ஒரு 18 லட்சம். அந்த நிதியை வந்து 2 லட்சம் பயிர் வந்துருக்கு. என்னன்னா சீரான தண்ணி, அந்த மேட்டில் எவ்வளோ தண்ணி வருதோ அதே மாதிரி அவங்களுக்கு கீழே சீரான தண்ணி கொடுக்கணும் நோக்கத்தோடு. உங்கள் அம்மாவா? நம்ம சும்மா தாழ்வா தரையோட அந்த பிவிசி பைப்பில் வந்ததுனால நம்ம நோக்கத்துக்கு பைப்பை அறுத்து விட்டோம். என்னென்னமோ பண்ணணும், நல்லா நிறைய வந்திருக்கான். அந்த பள்ளத்தில் குடியிருக்கிறதுனால மேட்டிலிருந்து தண்ணி தொங்குன்னு உங்களுக்கு வந்திருக்கலாம். அதனால் அவங்களுக்கு தேவையான தண்ணி பிடிச்சிருக்கலாம். இப்போ இரும்பு பைப் வந்ததுனால உட்காருமா உட்காருங்க, சீரான தண்ணி கொடுக்கணும் நோக்கத்தில். அதனால் எல்லாத்துக்கும் ஒரே ஈவனாக நாங்கள் போட்டுருக்கோம். யாருக்கும் வேண்டியாலும் வேண்டாலும் கிடையாது. ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் இரும்பை வந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த நிதியாண்டில் வந்து சர்ச்சிலேருந்து வடபகுதி இந்த சைடு அறிக்கை அரசுக்கு கொடுத்துருக்கோம். அப்படி வரும்போது முதல்ல நீங்கள் பைப்பை என்ன நடந்துச்சுன்னா நம்ம ஊரில்
நாங்கள் போட்ட பைப்பே இல்லை, அறுத்துருவாங்க, அடுத்தடுத்து அறுத்துருவாங்க. அவங்க அறுத்துட்டாங்க, இவங்க அறுத்துட்டாங்க, அவங்களுக்கு தண்ணி கூட வருது, இவங்களுக்கு தண்ணி கொடுக்க வந்து தரையோடு போயிட்டாங்க. நாங்களும் பல வருஷமாக நாங்கள் உங்களை சொல்லி ஒரு கட்டத்தில் விட்டுட்டோம். அரசுகிட்ட தொடர்ந்து சொல்லி இரு பைப் நாங்கள் போட்டுருக்கோம். இரு பைப் போட்டதுனால அதுக்கு பால்டஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நினச்சா கூட நிறைய தண்ணி, நாங்கள் நினச்சா கூட நிறைய தண்ணி வர முடியாது. சுத்தமாக கழட்டி விட்டால் தான் வர முடியும். கழட்டி விட்டு பிடிக்கிறது நோக்கம் இல்லை. மேட்டில் இருக்கிற அந்த சர்க்கரை ஆசிரியருக்கு என்ன தண்ணி வருதோ அதுதான் உங்களுக்கு வரும். சரிங்களா? இது வந்து நாங்கள் அரசு எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்களோ அப்படி தான் போட்டிருக்காங்க. மேடு பள்ளன்றதுக்கெல்லாம் வரக்கூடாது, ஒரு பகுதிக்கு கூடுதல் தண்ணி ஒரு பகுதிக்கு கம்மியான தண்ணி வரக்கூடாதுக்காக இரு பைப் போட்டுருக்கு. நம்ம அந்த பிவிசி பைப்பில் போடும்போது தேவையான தண்ணியை நாங்கள் அங்கேயே இருக்க முடியாது, ஆப்ரேட்டர் அங்கேயே இருக்க முடியாது. அதனால் அறுத்து விட்டு போயிருப்பாங்க. இன்னொருத்தில் நீங்கள் அறுத்த உடனே அப்போ சொல்ல உதாரணம் சொல்ல அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, தூரவே பிடிக்கிட்டு பைப்பு லைனுக்கு கீழே ஓட்ட. அதனால் பல வழக்கை செஞ்சுருக்கான், காவல்துறைக்கு போயிருக்கோம், நிறைய பேர் பண்ணியிருக்கான். இதெல்லாம் வேண்டாம், நம்ம மக்கள் அப்படியெல்லாம் வேண்டான்ட்டு இரு பைப் போட்டிருக்கான். அதில் சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யுது, அதை சரி பண்ணிடலாம். அதாங்கய்யா, நீங்கள் இப்போ எங்களுக்கு இதை கொடுத்துருக்கீங்க, இதில் வந்து 10 நாளைக்கு வர்ற அளவு வந்து பத்தாது. இல்லை, நான் அதுக்கு அடுத்து சொல்கிறேன். ஆமாம், என்ன அப்படின்னா நமக்கு முழுக்க நமக்கு உன்னுடைய ஓன் சோர்ஸ், நம்மளுடைய சொந்த போர் வளம் இருக்கும்போது அன்றைக்கி உள்ள மக்கள் தேவை தகுந்த மாதிரி தினந்தோறும் தண்ணி வச்சு, இப்போ நம்ம ஓன் சோர்ஸ் பூராமே நீர் இல்லாமல் வற்றி போச்சு. பூரா தனியார் போர் போட்டு நம்மளுக்கு பூராமே தண்ணி இல்லாமல் போச்சு. அதனால் முழுக்க அரசு வழங்குற அந்த குடிநீரை வச்சு தான் நம்ம வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே மற்ற கிராமங்களோட மற்ற ஊரோட ஒப்பிடும்போது நம்ம கிராமத்தில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதை மாற்றம்ல என்ன அப்படின்னா, நமக்கு தண்ணி வந்து கரூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதில் வடையில் வரும்போது நம்ம ஊராட்சி மட்டும் கிடையாது, மாவட்டம் முழுக்க அங்கேருந்து வருது. இடையில ஏதாவது பைப் லைனோ ஏதாவது டேமேஜ் அதை ரோடு வரும்போது அதனால் தடைப்படுறத ஒழிய மற்றபடி வரக்கூடிய தண்ணியை வந்து சுழற்சி முறையில் ஊர் பெரிய ஊராட்சி. இங்கே அந்த காலத்துல எல்லாம் வந்து நம்மளுடைய தேவைக்கு குடிநீருக்கு மட்டும் பயன்படுத்திட்டு மிச்சம் மற்ற தேவைக்கெல்லாம் வந்து தோட்டக்குடியிருப்புக்கு அங்கங்கே வேலை வெட்டிக்கு போகிற இடத்துல பயன்படுத்திக்குவாங்க. இப்போ முழுக்க வந்து ஊராட்சியை சார்ந்து மட்டுமே வாழ வேண்டிய நிலை இருக்குது. விவசாயம் முற்றிலும் நம்ம ஏரியாவில் ஸ்தம்பிச்சு போச்சு. அதனால் நம்மளுடைய தேவைக்கு குடிநீர் இல்லைன்றது, அந்த தண்ணியை வந்து தர முடியலைன்றது வேணா அது ஒரு பக்கம் ஒத்துக்கலாம். ஆனால் அங்கேருந்து வர்ற தண்ணியை எல்லா உட்கடை கிராமங்களுக்கு தெருவாரியாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் சொல்கிறீங்க ஒரு தெருவுக்கு வந்து 1.5 மணி நேரம் போகுது, ஒரு தெரு வந்து 2 மணி நேரம் வருது, ஒரு தெரு வந்து 1 மணி நேரம் வருது. வாஸ்துங்க, அந்த 1.5 மணி நேரம் வரக்கூடிய தெருவில் வந்து ஒரு 15 தண்ணி இருக்கா, 2 மணி நேரம் தண்ணி வரக்கூடிய தண்ணியில் வந்து ஒரு 20 பைப் இருக்கும், ஒரு 5 பைப் 10 பைப் இருக்கும். அந்த நீங்கள் சொல்கிற அந்த எங்களுக்கு 1 மணி நேரம் வருதுன்னா ஒரு 10 பைப் இருக்கும். அதில் இல்லை நான் சொல்கிறேன்னா அதை கனெக்ட் பண்ணிட்டேன். நாங்கள் ஆப்ரேட்டர் வந்து எல்லாம் பயிற்சி கொடுத்துருக்கேன். ஒரு 4 குழா சேர்த்துருந்தா அவங்களுக்கு சேர்ந்து. ஆனால் இதெல்லாம் சரிண்ணே, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் இதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை தான் அவங்க கேட்குறாங்க. இதை சரி செய்கிற தண்ணீர் தட்டுப்பாடு வந்து எல்லா நேரத்துலையும் இருக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. மழை வரும் காலங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு அவ்வளோக்கா இருக்காது. ஒரு ஆழ்துளை கிணறு கூட வந்து உங்களுக்கு நீர் இல்லாமல் இருக்கும். இப்போ ஒரு நான் சொல்லி நீங்கள் பேசிட்டே இருங்க. அதாவது கிழக்கு வந்து ஆழ்துளை கிணறு இருக்குது, இங்கே ஆழ்துளை கிணறு இருக்குது. இது போல் கிராம ஊராட்சியில் நம்ம மிக்கேல் பாளையத்தில் எத்தனை ஆழ்துளை கிணறுகள் எல்லாம் பராமரிக்கப்பட்ட முறையில் இருக்குது. ஆனால் அதில் ஒரு ஆழ்துளை கிணறு கூட தண்ணி இல்லைன்னு இருக்கா? அது ஒரு நிமிஷம் அப்படி இருக்கிற அந்த ஆழ்துளை கிணறுல இருக்கக்கூடிய தண்ணீரை சைமல்டேனியஸாக, அதாவது என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் வச்சு ஒரு 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 நீர்த்தேக்க தொட்டி மாதிரி ஏதோ ஒன்று வச்சு இதை கொடுத்தோம்னா தண்ணீர் பற்றாக்குறை வந்து இல்லாமல் போயிரும்ல. அதுதான் அடுத்து சொல்ல வரேன். இல்லை ஒரு நான் சொல்லி முடிக்கிறேன். மைக்கேல் குளத்தில் நீங்கள் சொல்கிற அந்த கிழக்கு பகுதி வந்து முற்றிலும் வந்து 1100 அடி தண்ணி போர் போட்டு பல வருஷமா நமக்கு ஊருக்கு வந்து கொடுத்துருந்த தண்ணி அந்த டேங்க் அது முற்றிலும் வந்து ஒரு தனியார் போர் போட்டு அது பேன் ஆயிடுச்சு. இதை வந்து முடிவு வந்து இல்லை அது இப்படி இருக்க. இப்போ அந்த மெயின் ரோட்டில் ஒரே ஒரு போர்வெல் இருக்குது. அந்த போர்வெல்மே வந்து ஷிஃப்ட் முறையிலையும் கரெக்டு. ஒன்றும் இரவு நேரத்தில் வருது, இல்லை பகல் நேரத்தில் வருது. 24 ஹவர்ஸ் கிடையாது. 24 ஹவர்ஸ் இருந்துச்சாக்க இப்போ தேவையான தண்ணி நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம். 40 அடி தண்ணியில் தான் இருக்குது, 40 அடி தான் தண்ணி இருக்குது. தேவையான தண்ணியாக கொடுக்கலாம். ஒன்று 10 மணிக்கு மேலே கரண்ட் வந்து சாயங்காலம் 5 மணிக்கு காலியாகிடுது. பகலில் வந்து 3 மணிக்கு வந்து 6 மணிக்கு ஆயிடுது. மின்சார தட்டுப்பாடுனால அந்த மோட்டரை வந்து தொடர்ச்சியாக ஓட்ட முடியல. அது நம்மளுடைய சொந்த சோர்ஸு. இப்போ இது இடையில இதுக்கு வந்து ஊராட்சி ஒன்றியத்தினுடைய மத்திய அரசு ஊராட்சி ஒன்றியத்தினுடைய நிதிகளை இங்கே வந்து நாங்கள் சின்டெக்ஸ் வைக்க போகிறோம்.
இது சிண்டெக்ஸ் வைக்கிறதுக்கான வேலைகளை வந்து ப்ரொபோசல் அனுப்பிச்சிருக்கு. இப்போ தான் ஒரு 10-15 நாள் ஆகுது. இது நாங்கள் சிண்டெக்ஸ் இல்லையோ அல்லது ஒரு மாதத்துலேயே அதை வச்சுருவோம். அங்கே ஒரு போர் இருக்குல்ல, அந்த போர் அதெல்லாம் வந்து தண்ணியில் முற்றிலும் தண்ணியிலாம் அந்த பழைய தலைவர் பீரியட்லேயே ஜெயராஜ் இருந்த காலத்தில் 2016 முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது அப்படி இருக்கனால நம்ம காவேரி தண்ணி தான் முழுக்க நம்ம சார்ந்து என்ன சொல்கிறோன்னா, அதிகமான தண்ணியை வந்து இங்கே மட்டும் கிடையாது, ஊராட்சி முழுக்க இங்கேருந்து காவேரி தண்ணி தான் போகுது. அங்கங்கே சின்ன ஓன் சோர்ஸ் இருக்குது, அங்கே கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு இருக்கிற தண்ணியை மைக்கேல் பாளையக்கு வந்து ஒரு 80% நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆப்ரேட்டர் டைரக்ஷன் கொடுத்துருக்கோம். அது தொடர்ச்சி அந்த வெயில் காலம் அதிகமானதுனால வரக்கூடிய 1 லட்சம் தண்ணினா ஒரு 30,000 லிட்டர் மற்ற உட்கடை கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். வட்டார வளர்ச்சி பிரதிநிதி கிட்ட நான் வைக்கிற ஒரு கோரிக்கை என்னன்னா, சொன்ன மாதிரி வந்து சில ஆழ்துளை கிணறுகள் வந்து பராமரிப்புள்ள தண்ணி இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாரு. ரைட், ஓகே, இது வந்து வரவேற்கத்தக்கது தான், இல்லை இது ஒன்றும் செய்ய முடியாதான். ஆனால் தண்ணீர் வந்து மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது மிக கட்டாயமான ஒன்று. ஆனால் இன்னும் இப்போ வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆழ்துளை கிணறு வீட்டில் சொந்தமாக போர் வச்சுருக்கனா தண்ணி எடுத்து உறிஞ்சிக்குவான். இப்போ மக்கள் வந்து அன்றாட தேவைக்கு பயன்படுத்துகிறவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கு தொட்டி இருக்காது, இது இருக்காது. அவங்க வந்து நீங்கள் காசுக்கு தான் வாங்கணும், வாங்கி தான் ஆகணும்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. ஏன்னா தண்ணி காசு இருக்கிற தண்ணி வாங்கிக்குவான், இல்லாத என்ன பண்ணுவான். அந்த நிலையை மாற்றி எங்களுக்கு இப்போ இது வந்து ஒரு அவசர நிமித்தமாக இங்கே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படணும். அதாவது எங்களுக்கு தண்ணீர் வந்து அதிகபட்சம் ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவைனாலும் எங்கள் பஞ்சாயத்தில் எங்கள் குறிப்பாக இங்கே வாராது வார்டு மெம்பர்களுக்கு தண்ணீர் வந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவைனாலும் தண்ணீர் வருவதற்கு நீங்கள் இங்கே ஒரு இது பண்ணி கொடுக்கலாம். ஒன்று, ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் அந்த தண்ணி கொடுக்குற தண்ணி சுகாதாரமான முறையில் வருதுன்னு அவர் சொல்கிறாரு. சுகாதாரமான முறையில் இல்லை. இங்கே வந்து இங்கே தொட்டி வந்து கழுவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பியூரிஃபிகேஷன் பண்ணி வர்றது வேறங்க. ரொம்ப நாளாக ஒரு 10 நாள் 15 நாள் தொட்டியிலே இருந்து தண்ணி கிடைப்பது வருது. இங்கே இருக்கிற தண்ணியை கரெக்டாக நீங்கள் வாங்கி, நான் என் வீட்டில் தண்ணி கொண்டு வந்து தரேன். நான் ஒரு 4 நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா தண்ணியில் துர்நாற்றம் அடிக்குது. ஒன்று, சின்ன குழந்தைங்கள காய்ச்சல் வந்துடுது. சரி பண்ணிடலாம். எங்களுடைய ஆபரேட்டர் சொல்லி அதை இந்த வட்டார வளர்ச்சியுடைய பிரதிநிதியாக உங்களிடம் உங்கள் கவனத்தை நான் கொண்டுட்டு வரேன். அவ்வளோதான், சுத்தம் பண்ணிடலாம். அது வந்து குடிநீர் வந்து எல்லாத்துக்கும் தேவையானது. எங்கள் கிராம ஊராட்சியில் எங்கள் மக்கள் இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த அக்கா சொல்கிறாங்க, அந்த மாதிரி தண்ணீர் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆமாம், அது ஒன்று. அண்ணன் சொன்னாங்க வாய்க்கால் பாசன முறை இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே மிக்கேல்பாளையத்தில் விவசாய பெருநிலை மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே தண்ணி பூரை காயிலும் பேர் போன ஒரு ஊர். இங்கே இருக்க விவசாய பெருங்குடி மக்கள் பல்லடம் நோக்கி அங்கே வாழ்வாதாரத்தை நோக்கி அங்கே போயிட்டாங்க. ஒரு 24 நாளைக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்த மனுவின் அடிப்படையில் புள்ளிவெட்டி கம்மாயில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து இங்கே இருக்கக்கூடிய வாய்க்கால் வழியாக திருப்பி விடுங்க, எங்களுடைய விவசாய பாசனம் மேலே வரும் அப்படின்னு சொல்லி அது நிலுவையில் இருக்க ஒரு வழக்குன்னு சொல்கிறாங்க. எங்கள் மண் இது, இங்கே தான் எங்கள் மக்கள் பிறந்தாங்க. இங்கே விவசாயம் செஞ்சு பிழைக்க முடியாதவங்க பல பேர் பல லட்சம் கடன் வாங்கிட்டு அங்கே போய் வாழ வேண்டிய சூழல் ஏற்படுது. அதனால் இந்த வாய்க்கால் பாசன முறை இருக்குல்ல, இதுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அவருடைய பார்வைக்கு கொண்டு போய் இந்த பல்லடவாழ் விவசாய மக்களுடைய நலன் கருதி இங்கே விவசாயத்தை பெருக்கும் வகையில் நீர்ப்பாசனத்தை இந்த வகையாக கொண்டுட்டு வரதுக்கு கூட முயற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு இது ஒன்று கேட்டுக்கிறேன். அதே போல் தோட்டக்கலையிலேருந்து வரக்கூடியவங்க இதையும் வந்து அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் வாய்ஸாக இந்த பரிந்துரை கடிதத்தை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இங்கே இருக்கக்கூடிய விவசாய சங்க பிரதிநிதி வாயிலாக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது வட்டார வளர்ச்சியுடைய பிரதிநிதியாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ரைட், அது எல்லாம் ரெடியாக இருக்குது, மனு இருக்குது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு ஒன்று இருக்குது. எங்கள் மக்கள் வேலைக்கு போய் இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த 100 நாள் வேலையை மட்டுமே நம்பி வாங்கி கொள்ளுங்க. வேலைக்கு போய் 1 வருஷம் ஆகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, 35,000 கோடி நாங்கள் ஒதுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. ரிலீஸ் ஆகலை. 1 வருஷம் போய் வேலைக்கு போய் இன்னும் எங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் பணம் ஏறலை. எங்கள் கோவிந்த் அவர் இருக்கார், எஸ்பிஐடைய அந்த இதில் இருக்கார், அக்கௌண்ட் இதாக இருக்கார். அவர்கிட்ட போய் எங்கள் மக்கள் அப்படியே வரிசையாக உட்காந்துருப்பாங்க. பணம் வாங்குறது 1500 1500 வாங்குறதுக்கு வேலை செஞ்சேன். ஆனால் அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கூட எங்கள் மக்களுக்கு இன்னும் 1 வருஷம் பணம் வராமல் இருக்குது. 1.5 வருஷமாக பணம் வராமல் இருக்குது. எங்களை மாதிரி சமூக ஆர்வலர்கள்ட்ட எங்கள் மக்கள் எங்கள்கிட்ட கேட்குறாங்க, இதை எப்படியாவது வாங்கி கொடுங்கய்யா, இது எப்படியா வருமா வராதாயா. ரேஷன் அரிசி சாப்பாடு தான் சாப்பிட்றோம். ஆனால் ரேஷன் அரிசி சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஒரு குழம்பாவது ஒரு நல்ல குழம்பு வச்சு சாப்பிடணும்ல. கடன் அதை நம்பி இருக்காங்களே, அது ஒன்று. சமத்துவபுரத்தில்
திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை இதே சமத்துவபுரத்தில் அனைத்து சமூகத்து மக்களும் அங்கே இருக்கிறாங்க. எல்லா சமூக மக்களும் இருக்காங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு. இது முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞருடைய அவருடைய கரங்களால் வந்து அங்கே சமத்துவபுரத்தில் இருக்கிற மக்களுக்கு இடம் கொடுத்து கட்டி கொடுத்துருக்காங்க இருக்காங்க. அந்த மக்களுக்கு இந்த பட்டா வரலை. அதையும் எங்களுடைய மக்கள் கோரிக்கையாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதையும் கொடுக்குறோம். அது வெகு விரைவாக அந்த சமத்துவபுரத்தில் இருக்கிற மக்களுக்கு பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வட்டார வளர்ச்சியுடைய பிரதிநிதியாக உங்களுக்கு ரைட் ஓகே. இது எங்களுடைய மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இந்த ஒரு கேள்வி சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். 30/10/2010 வந்து சமத்துவபுரம் திறப்படாமல் அன்றைய தலைவர் உள்ளிட்ட அன்றைய தேதியில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் வந்து தொடர்ச்சியாக அந்த 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 ஒதுக்கப்பட்ட அவங்களுக்கே வந்து பட்டா வழங்கணும்னு சொல்லி ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ண முடிஞ்சாங்கன்னா அவங்களும் பீரியட் முடிஞ்சு போச்சு. அடுத்தடுத்து வர்றப்ப ஒவ்வொரு முறையும் தலைவர் இருக்கிற காலகட்டத்தில் அவங்கள்ட்ட வந்து வருவாய்த்துறை அந்த இந்த துறையிலேருந்து தீர்மானம் போட்டு கொடுக்கணும். இவங்களுக்கு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த பயனாளிகள் பட்டியலை கொடுத்து இவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பட்டாக்கு வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறையிலிருந்து பலமுறை தபால் அது கிடைப்பிலே இருக்குது அனுப்பிச்சு அது வருவாய்த்துறையிலிருந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, 3 ஆண்டுக்கு ஒரு தடவை நடந்தது. என்ன சொல்கிறாங்க, பழையபடி போய் அளக்குறாங்க, மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க. ஏனோ காரணம் தெரியல. ஆனால் தொடர்ச்சியாக சமத்துவத்துக்கு வரக்கூடிய உயர் அதிகாரிகள் வரும்போதுன்னு நான் என்ன பிரச்சனை சொல்லுவேன். இவங்க 30/10/2010 இங்கே குடியிருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்த வந்து வருவாய்த்துறை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு எங்கள் துறை சார்ந்த உயர் அதிகாரி வருவாங்களே. அப்போ தொடர்ச்சியாக வந்து நான் வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். அவங்க பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது முழுக்க வந்து வருவாய்த்துறை சார்ந்த விஷயமாக இருக்கிறதுனால அதர் டிபார்ட்மெண்ட்னால எங்களால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் என்னுடைய லிமிட்டுக்கு மேலே பேச முடியல. ஆனால் தொடர்ச்சி எங்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து தபால் வச்சுக்கிட்டே அது ரெவன்யூக்காரங்க ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ அவங்க சொல்லி அவங்க அந்த தாசார் மாறி போயிடுறாங்க. அது 1 வருடம் 2 வருடம் 5 வருடங்கள் இருந்தால் பரவாயில்ல. 15 வருடங்களா வந்து ஒரு இடத்துல இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட்ல ஒரு 10 வருடங்கள் அவங்களுக்கு பட்டா கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அரசாணை பிறப்பித்திருக்கிறது இருக்கு. என்னன்னா அந்த இடத்தினுடைய இப்போ நிறைய அரசு பிரமுகர்கள் பல வகை இருக்கு. அதை கன்வெர்ட் பண்ணி அந்த கோயில் மாணவமாக இருந்ததை கன்வெர்ட் பண்ணி எங்கள் தீர்மானம் ரெசல்யூஷன் போட்டு எங்கள் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய போர்டே தீர்மானம் போட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்தும் கூட அந்த வருவாய்த்துறை ஏனோ கிடப்பில் போட்டாங்க. நாங்களும் பல தடவை அழுத்திக்கிட்டு தான் இருக்கோம். இந்த கிராம சேவை வாயிலாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் மூலியமாக. அது எங்களுடைய அந்த சமத்துவ இது எனக்கு உங்களுக்கு நீங்கள் எப்படி ஆத்திரப்படுறீங்களோ அதுக்கு மேலே நானும் 15 வருஷமா அப்போ நம்பி அங்கேருந்து அவங்க வாட்டு ஊருக்குள்ள இருந்தாலும் இருப்பாங்க. நம்பி இங்கிருந்து கூட்டு வந்து அவங்களுக்கு தண்ணியும் அங்கே சரிவர போகல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. தண்ணி அதுக்கு பொறுப்பு நான் சொல்கிறேன். தண்ணி அவசியமா இருக்கு. அதுக்கு பொறுப்பு நான் தான் பதில் சொல்கிறேன். பட்டா பொறுத்தளவுக்கு அது வருவாய் சார்ந்த பிரச்சனை தொடர்ச்சியாக. இந்த குடிநீர் விஷயம் என்னன்னா முழுக்க வந்து நான் 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி போயிட்டு தான் இருக்கு. என்ன அப்படின்னா போயிட்டு தான் இருக்கு. என்ன தண்ணி போயிட்டு தான் இருக்கு. இருப்பா என்ன அப்படின்னா சமத்துவம் உருவாகிறப்ப மரக்கன்று வச்சது, சமத்துவம் வைக்கும் போது மரம் வச்சது தம்பி எங்க கிழக்கு சொல்லுங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, மரம் பெருசாகிடுச்சா, அந்த வேர்கள் போய் அடைச்சிருச்சு, அங்கங்கே வந்து இதாகிருக்கு. இப்போ அதுக்கு இரும்பை போகிறதுக்கு ப்ரொபோசல் அனுப்பிச்சிருக்கோம். இப்போ இங்கே எப்படி போடுறோமோ அது மாதிரி அங்கேயும் போடுறோம். சமத்துவ மக்களை வந்து தொடர்ச்சியாக நான் வந்து கண்காணிச்சுட்டு இருக்கேன். எங்களை ஊராட்சி லிமிட்டில் என்னென்னா அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு பார்த்துட்டேன். இன்னொரு கோரிக்கை சொல்கிறேன், சொல்லுங்க. 3ஆம் வார்டில் கொண்டு பண்ணுறோம். 3ஆம் வார்டில் நேரத்தை என்ன சொல்கிறோம், பூராமே தண்ணி எடுத்து விடுறதே 2 வருஷமாக வர்றதில்லை. டேங்கு கழுவுறல என்ன முடிவு? நானும் பல தடவை பஞ்சாயத்து அதாவது வந்து அவர்கிட்ட வந்து பல தடவை நம்மளும் சொல்லியாச்சு. ஊருக்காரர் ஒரு பெட்டிஷன் கொடுங்க. ஊருக்காரங்க பெட்டிஷன் நேரிலே சொல்கிறோம்னா வந்து இல்லை அப்படி இல்லை. நாங்கள் வந்து வாய்மொழி உத்தரவுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு அதிகாரம் எனக்கு இல்லை. ஒரு பெட்டிஷனை கொடுங்க. அது பிடிஓ மூலியமாக எஸ்ஓ தான் இருக்காங்க, அவங்க மூலியமாக நடவடிக்கை எடுக்கணும். அதெல்லாம் ஆப்ரேட்டர் விஷயம் சாதாரண விஷயம், சொந்தக்காரர் நீயே சொல்லி சரி பண்ணலாம். முடியாட்டி ஒரு பெட்டிஷனை கொடுங்க. டேங்கு வந்து கழுவ முடியல, 2 வருஷமாக தண்ணி எடுத்து விடுறோம். சரிங்க, நீங்கள் தான் எடுத்து விட்றீங்க. நீங்கள் வேணா எடுத்து விடாமல் இருங்க, அவரை வர சொல்கிறேன். அவரை கேட்டால் எங்கள் அண்ணனே ராயப்பண்ணே எடுத்து விட்றாரு, எங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பேசப்படுத்தாதீங்க. இது வரைக்கும் அப்படி சார் ரைட், நம்ம சப்ஜெக்ட் அப்புறம் பேசுவோம். 2 பேருமே கலந்து பஞ்சாயத்தில் பேசுவோம். வேறு பேசுங்க, அடுத்து சொல்கிறீங்களா? அப்போ ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு நாளில் இடைப்பட்ட நாள் தண்ணி போயிடுது. எங்களுக்கு மட்டும் 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருது. தொடர்ச்சியாக உங்களுக்கு சீக்கிரமாக அவர் சொன்னது மாதிரி 3 நாளைக்கு ஒரு தடவை ரொட்டேஷன் வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ அங்கேருந்து வரக்கூடிய 1 லட்சம் லிட்டர் தண்ணியில்
நீ ஃபோட்டோ ஊராட்சி முழுக்க அனுப்பணும். எங்கள் வீட்டுக்கா மனு எடுக்கலாம். அங்கே வெளியில் அனுப்புறதுக்கு போயிட்டு வரதுக்கு பக்கடி எங்க மைக்கேல் பாளையத்துக்கு கூடுதல் தண்ணியும் மற்ற கிராமங்களுக்கு தண்ணியை கொஞ்சம் குறைச்சி விட்டு அவங்களுக்கு பூரா போர் வசதி இருக்குது. இந்த போர் வசதியில் மைக்கேல் பாளையத்துக்கு கூடுதல் தண்ணி விட்டு அதிகபட்சம் போனால் 3 நாளைக்கு ஒரு தடவை சுழற்சி முறையில் வர்றதுக்கு நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கணும். தேங்காய் 2 சுத்தம் பண்ணுறதுக்கு சுத்தம் பண்ணி தண்ணி வர்றதுக்கு நீங்கள் தான் பார்க்கணும். அந்த தேங்காய் வந்து குளோரினேஷன் பவுடர் போடுறதுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரியா? இதில் ஒன்றும் சிரமம் இல்லை. தண்ணி மேலே இருந்து டெய்லி வருதில்ல, டெய்லி வர்றதை வந்து நீங்கள் இங்கே கூடுதலாக தண்ணி கொடுக்கலாம்ல, அதனால் நம்ம சிரமம் இல்லை. கூட்டுங்க. இப்ப முன்னாடி நார்மல் பைப்பா இருந்தது. அதாவது முன்னாடி நார்மல் பைப்பா இருந்தது. சரிங்களா? இப்ப யூரின் போற அளவுக்கு தான் வருது. இப்ப தண்ணி வந்து ரொம்ப கம்மியா வருது. ஒரு சின்ன பையன் யூரின் போற அளவுக்கு தான் வருது. நீங்க ஒரு நாள் ஃபுல்லா விட்டாலும் நாங்க எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். சரிங்களா? நாங்க வேலையை விட்டுட்டு வந்து இங்க தண்ணி எடுக்க வேண்டியதா இருக்குது. வெளியே தண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தா நல்லா இருக்குமா? அது என்னன்னா எங்களுக்கு அரசு என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் நாங்க செய்யணும். அது சரிதான் தலைவரே. இல்ல நாங்க உங்க பைப்பை அத சொல்ல தண்ணி கம்மியாவே வரட்டும். அப்ப ஹவர்ஸ கூட்டுங்க. இப்ப 1 மணி நேரம் முன்னாடி விட்டீங்க, தண்ணி நல்லா வந்துச்சு, பிரச்சனை இல்லை. கம்மியா வருது, அப்ப 2 மணி நேரமா மாத்துங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட மாத்துங்க. தண்ணி வந்து கொஞ்சமா தானே வருது. தண்ணியை வந்து இருக்கிறத அடுத்தது தெருவு குறிப்பா சொல்ல போனா இது நான் மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க மட்டும் என்ன செய்ய, எல்லாரும் சேர்ந்து விஷயத்தை வட்டார அழைச்சி கொண்டு போங்க. அவங்க செய்ய முடியலன்னா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கொண்டுட்டு போயிடலாம். 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருது. நீங்க முயற்சி எடுக்கிறீங்களே, அதை பத்தி நான் சொல்லல. ஆனா என்னன்னா உங்க முயற்சி வந்து அப்படி நிறைவேறாம போகக்கூடாது. தொடர்ச்சியா வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர்களுடைய பிரதிநிதி வந்து வருதுன்னா 14 நாள் கொஞ்சமா வருது. தண்ணீர் பற்றாக்குறையா இருக்கு. அதுதான் என்னோட கோரிக்கையா சொல்லிட்டு எல்லாருமே 10 குடம் பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க 2 குடம் 3 குடம் தான் பிடிக்கிறாங்க. ஆனா தண்ணி நின்றுது. அப்ப 10 குடம் பிடிக்கிறவங்களுக்கு 10 குடம் தண்ணியா நம்பணும்ல, அந்த ஹவர்ஸ் கிடைக்கணும்ல. வால்யூம் குறைச்சிருக்கீங்க, கவர்மெண்டோட நாம்ஸ் ஃபாலோ பண்றீங்க. ஓகே, எனக்கான தேவை ஃபுல்ஃபில் ஆனா தானே நான் சாட்டிஸ்ஃபைட் ஆவேன். நீ சொல்றது கரெக்ட். அதே போல தண்ணி 20 குடம் எண்ணி கரெக்ட்டா புடிச்சு இது உண்மை. நான் திங்கக்கிழமை 20 குடம் பிடிச்சேன். இப்ப அடுத்த திங்கக்கிழமை வந்துருச்சு. எந்த நாள் அதை வச்சு நான் எப்படி ஓட்டுறது? ரைட்டமா, அதே சப்ஜெக்ட்டை மீண்டும் பேசியே வரலாம். இல்ல இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு சொல்றோம். அந்த தீர்வுக்காக என்ன முயற்சி பண்ணுவோம். லோக்கல்ல இருக்க சர்வ சாதாரணமான எல்லாருமே அனுபவிக்கிற ஒரு பிரச்சனை. நீங்க அப்படி ஈஸியா கடந்து போகாதீங்க. நாங்களும் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டோம். இதே ஒரே சேம் சப்ஜெக்ட். சரி, அடுத்த டாபிக் போறோம். ஏன்னா தூய்மை பணியாளர் வந்து இருக்கிறாங்க, நம்ம ஊராட்சியில் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போய் அவங்க வந்து அந்த வேஸ்டேஜ் வாங்குறாங்க. இங்கே எங்க ஏரியாவுக்கு யாரு தூய்மை பணியாளர், யார் வேஸ்டேஜ் வாங்குறது? யாரு? 3 பேர் ஒதுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இருக்கிற இந்த வீதிக்கு இந்த நாள் இந்த வீதிக்கு இந்த நாள் யாருமே சரி ரைட்டு. உங்களுக்கு அடுத்த தொடர்ச்சியா வாரத்துல இந்த நாள் வரணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். என் செப்பல் பையன் கழட்டிட்டு வாடா, செப்பல் கழட்டிட்டு வாடா, நீ அங்கே போய் போட்டு வாடா. வாரத்துல ஒரு நாள் வந்து வந்துருங்க. வாரத்துல ஒரு நாள் வந்து சரியா எல்லாம் சரியும் கவர் பண்ணுவோம். ஃப்ரீயா இருக்கு. 6 பேருக்கு கவர் பண்ணோம். அதனால வாரத்துல ஒரு நாள் இந்த பகுதிக்கு வந்துருங்க. சரியா முடிச்சுக்கலாமா? ரைட் ஆட்டு சொல்லுங்க. இந்த கலைஞர் கனவுல 2025-26 கனவுல இப்பதான் மனுவே கொடுக்க வராங்க. அதுக்காட்டி நீங்க பேர் பட்டியல் தயார் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. என்னன்னா இது எதன் அடிப்படையில் இங்க இருக்கிறவங்களுக்கு யார்? இப்ப நம்ம எங்க பகுதியில் எத்தனை பேருக்கு ஒரு கொஞ்ச நேரம் அந்த ஜனவரி 26 வந்து அரசு சொல்லிடுச்சு. அந்த கிராம சபையிலே சொல்லிட்டான். இருங்க உட்காருங்க. அந்த கிராம சபையிலே சொல்லியாச்சு. இந்த உங்க வீட்டில் தண்ணி தண்ணி இருக்கு. யாருக்கெல்லாம் வீட்டில் எடுத்துருவாங்க. அலுவலகத்தில் போய் விண்ணப்பிருங்க. தகுந்த அதுக்கு அந்த ஆவணங்களோட, சும்மா சாதாரண சொல்லாதீங்க, தேவையான ஆவணங்களோட நீங்கள் கொண்டு போய் விண்ணப்பிக்கலாம். ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு கொண்டு வரலாம், ஊராட்சி அலுவலகத்துக்கு கொண்டு வரலாம், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு அந்த கிராம சபை வாயிலாக சொல்லியிருக்கான்.
தொடர்ந்து சொல்லிட்டு தான் வரான். நேற்று வரைக்கும் சொல்லியிருக்கான். முக்கியமா வீடு இல்லாதவங்களுக்கு அந்த விஷயம் எல்லாம் போய் போய் சேரலண்ணே. அதுதான் உண்மை. சும்மா பாருங்க, போய் பாருங்க, மாளிகையா தெரியும். அந்த மாளிகையெல்லாம் எப்ப அவங்களுக்கு கவர்மெண்ட் போற ஸ்கீம் வந்து எப்ப அவங்க போய் சேர்றது? நல்ல கேள்வி. இவங்களுக்கெல்லாம் வந்து சமத்துவத்துல ஏற்கனவே ஆல்ரெடி வீடு கொடுத்தாச்சு. அவங்கள விட்டுருங்க, அவங்கள இல்லாதவங்க. இது உதாரணத்துக்கு சொல்றான். இவங்களுக்கு இந்த பையனுடைய மக்களுக்கு சமத்துவத்துல வீடு கொடுத்தாச்சு. எங்களுக்கு அவங்க அன்னைக்கு சின்ன பசங்க, இன்னைக்கு பெரிய பசங்களா வந்தாங்க. அங்கே இருக்கிறதுக்கு அவங்களால முடியல. மீண்டும் புத்தகத்துக்கே வந்திருக்காங்க. புத்தகத்துக்கு வந்திருக்க அவங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்காங்க. ஆனால் ஆவணம் இல்லை. இப்போ கோரிக்கை பண்ணலாமா? நீர்நிலை பிரமுகக்குள்ள இருக்காங்க. இல்லை, இப்போ கோரிக்கை பண்ண பையன் கடவுள் கொடுக்கலாம்ல? மனு கொடுங்க. நீர்நிலை பிரமுகக்குள்ள இருக்காங்க. முன்னாடி நான் வந்து கேட்டிருக்கேன். இல்லை, இது நானே வந்து கேட்டிருக்கேன். ஏப்பா அப்படி இருக்குங்க, வேற பட்டாவுக்கு ரெடி பண்ணுங்க அப்படிங்கும்போது வருவாய்த்துறை சார்ந்த அவங்க வந்து பார்க்கும்போது நீர்நிலை பிரமுகம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க மாற்று ஏற்பாடு தான் நாங்கள் சமத்துவத்தில் அந்த காலத்திலே கொடுத்துருவோம். இல்லை, இது இங்கேயும் இதுல சர்வேல் பண்றாங்க. இவங்க இங்கேயும் அவங்க இல்லாம அவங்களோட இங்க சர்வேல் பண்றாங்க. அதாவது அந்த இடம் கொடுத்து கூட இங்க தங்கி இருக்கிறாங்க. விளக்க நான் சொல்லிட்டேன். அன்னைக்கு இதே பசங்க சின்ன சின்ன பசங்களா இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மாவோட அங்க இருந்தாங்க சமத்துவம் தான். இன்னைக்கு 10-15 வருஷம் போது அவங்க வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு. அங்க இருக்க இடம் பத்தல, மீண்டும் வந்துட்டாங்க. ஆனா இருந்தாலும் அவங்களை கட்டி கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ஆவணங்கள் வந்து வருவாய்த்துறை தான் கொடுக்கணும்னு நாங்களும் ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்க எப்பயோ கொடுத்துருப்பாங்க. நீர்நிலை புறம்போக்குன்றனால தட்டி கழிச்சிட்டு நீர்நிலை புறம்போக்கு கொடுக்கூடாதுன்னு ஒரு அரசாணை இருக்கு. கொடுத்துருந்தாங்களாக்க ஆட்டோமேட்டிக் போட்டோம். பட்டா இருந்துச்சு முடியாதவங்களுக்கு நாங்களே கட்டி கொடுத்துருக்கோம்ல, ஆளை வச்சு கட்டி கொடுத்துருக்கோம். சரியா தப்பா அது வேற விஷயம். பட்டாவே இல்லாட்டி நாங்கள் என்ன செய்யறோம்? அப்போ அட்டா கொடுக்கறது வருவாய்த்துறையிட்டே வேலை. சரி, அடுத்த சப்ஜெக்ட் போலாமா? ஏன்னா அதிகாரிகள் கொஞ்சம் ஐயா அடுத்த சப்ஜெக்ட் போகலாடி அதிகாரிகள் கொஞ்சம் அவங்க துறை அதனாலதான் என்னன்னா, எங்க பாருங்க எவ்வளவு நீங்க சிரமப்படுறீங்க. அரசு அலுவலர் வந்தா அந்தந்த துறையை சார்ந்தவங்க கரெக்டா அவங்களோட கொஸ்டின் நீங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படி வேளாண்மை துறையிலிருந்து இது ஏன் உங்களுக்கு அந்த சிரமம் இல்ல? வேளாண்மை துறையிலிருந்து இயக்குனர் அவங்க வந்திருக்காங்க. அவங்க துறை சார்ந்த நலத்திட்டங்களை பற்றி இப்போ வந்து பேசுவாங்க. இப்போ வந்து நம்ம நிதியாண்டு முடியும் தருவாயில் வந்து ஒரு ஸ்கீம்லாம் வந்து எல்லாம் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் நீ அடுத்த வருஷத்துக்கு வந்து நீங்கள் திட்டங்களை வந்து பயன்படுத்தணும். அதுக்கு வந்து முன்னுரிமை அடிப்படையில் வந்து நீங்கள் முன்னுரிமை பதிவேடு நம்ம வேளாண் துறை ஆஃபீஸில் இருக்குது. நீங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கலாம். இப்போ அரசாங்கம் வந்து மெயினாக நம்மளுக்கு முன்னெடுக்கிறது என்னென்னா வந்து இயற்கை விவசாயம். இன்றைக்கி வந்து கண்ட பூச்சி மருந்துகளை, உரங்களை, ரசாயன உரங்களை வந்து நம்ம அதிகமாக விவசாயத்தில் பயன்படுத்தி நம்மளுடைய உடம்பு நிலை எல்லாமே வந்து கெட்டு போச்சு. ஸோ திரும்ப வந்து அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படின்றதுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த திட்டங்கள்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ செயற்கை உரங்களை உரக்கடையில் போய் அந்த உரங்களை செயற்கை உரங்களை வாங்கி பயன்படுத்துவதை தவிர்த்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய தொழு உரங்கள், ஆட்டு எரு, மாட்டு எரு, இந்த மாதிரி மண்புழு உரம், ஸோ இந்த மாதிரி உரங்களை வந்து வாங்கி பயன்படுத்தி அது மட்டும் இல்லாமல் முன்னாடி நம்ம வந்து சிறுதானியங்களை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அதிகமாக சாப்பிட்டாங்க. கேட்க மாட்டீங்களா? கொஞ்சம் சத்தமா ப்ளீஸ். ஒரு வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள் ஃபார் அஸ். ப்ளீஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க. அவ்வளோதான் வாய்ஸ். இப்ப கேக்குது. முன்னோர்கள் வந்து அதிகமாக வந்து கம்பு, சோளம், திணை, சாமை, வரகு, குதிரைவாளி அந்த மாதிரி உணவு வகையெல்லாம் அதிகமாக சாப்பிட்டாங்க. நம்ம இன்னைக்கு வந்து அரிசி சோறை தவிர எதுவும் சாப்பிட்றதில்ல. ஸோ இன்னைக்கு அரசாங்கம் வந்து அதையுமே வந்து சிறுதானியங்களை வந்து மக்கள் அதிகமாக பயன்படுத்தணும், அதோட விளைவிக்கணும். முதல்ல நம்ம வந்து விளைவிக்கிறதுவே இன்னைக்கு விட்டுட்டோம். நம்ம வந்து சோளம், கம்பு போடுறோம்னா எதுக்காக போடுறோம்? மாட்டுக்காக தான் போடுறோம். ஸோ மாட்டுக்கு போட்டதை விட்டுட்டு நம்ம அதை தானியமாக விளைவிச்சு நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் வந்து மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கணும். விவசாயிகள் நம்ம வந்து அதை வந்து மனசில் எடுத்து முன்னெடுத்து இது பண்ணாதான் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சந்ததிகளுக்கு வந்து ஒரு சத்தான உணவு வந்து கிடைக்கும். ஸோ நோய்கள்லேருந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வந்து அவங்க அரசாங்கம் வலியுறுத்துறாங்க. எங்களுடைய விவசாய ஆஃபீஸ் நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். அன்றாடம் வந்து எல்லாரும் கூட ஐடி வரவங்க தான் வரும்போது ஒரு ஆஃபீஸ்ல வந்து நான் இந்த பயிர் பண்ணியிருக்கேன், இதுக்கு இந்த என்ன திட்டங்கள் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். கேட்கும்போது உங்களுடைய பகுதி உதவி வேளாண்மை அலுவலர் சகாயம் இருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு எல்லா உதவியும் வந்து செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க.
இப்போ தற்போது வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவு நடைபெற்று வருகிறது. அதாவது விவசாயிகளுக்குன்னு ஒரு தனி அடையாள எண். இப்போ நம்மளுக்கெல்லாம் அடையாள எண் எது? ஆதார். ஸோ அதே மாதிரி ஒரு விவசாயினா அவங்களுக்கு ஒரு தனி அடையாள எண் வேணும். அந்த அடையாள எண்ணை பயன்படுத்தி தான் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஒரு லோனுக்கு போவீங்க அல்லது ஒரு மானிய திட்டங்களுக்காக இந்த கிட்டத்தட்ட 24 துறைகள் இருக்கு. 24 துறைகள்லையும் எந்த துறையிலையும் விவசாயின்ற ஒரு அடையாளத்தை வச்சு நீங்கள் போய் எந்த மானிய திட்டம் வாங்கணும்னாலும் அந்த அடையாள எண் கண்டிப்பாக வேணும். ஸோ அதுக்கான பதிவு வந்து இப்போ நடைபெற்றுட்டு இருக்கு. ஸோ பதிவு செய்யாத இந்த ஏரியாவில் வந்து உங்கள் மக்கள் நல்வாழ்வு மக்கள் நல பணியாளர் அவங்க தான் வந்து உங்களுடைய பதிவை மேற்கொண்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய பட்டா, ஆதாரோட இணைந்த அலைபேசி மொபைல் நம்பர் இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வேளாண் துறை அலுவலகத்துக்கு வந்தாலும் அங்கேயும் ஒருத்தவங்களை அனுப்பிட்டவங்களை உட்கார வச்சு உங்களுக்கு பதிவு செஞ்சுருக்கோம். ஸோ இதை வந்து கட்டாயமாக எல்லாரும் பதிஞ்சவங்களும் விட்டுருங்க, பதிஞ்சாதவங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுடைய சொந்தக்காரங்களோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களோ எல்லாரும் விவசாயிகள் இருக்கலாம். ஸோ பதிவு செய்யாதவங்க முக்கியமாக பதிவு செஞ்சுக்கோங்க. இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். வேறு ஏதாவது நீங்கள் கேட்குறாங்க. மக்களே போட்டோ எடு. இது அப்படியே மேமா பிடிக்கிறது என்ன மேடம், விவசாயம் சம்மந்தப்பட்டது சொன்னீங்க, ரைட்டு. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா தண்ணி இல்லை. அதாவது விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லை. ஆமாம், அது ஒன்று இருக்குது. அந்த நான் சொன்னேன், அந்த புதுவட்டி கம்மாய் அப்படிங்கிற ஒரு இது, அங்கே தண்ணியை அது நிலுவையில் உள்ள ஒரு வழக்காக இருக்குது. இதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ண செய்யலாம்? நீர்வளத்துறை உங்களுக்கே தெரியும், டிபார்ட்மெண்ட் நீர்வளத்துறை. இதை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய இது மூலமா இல்லை எப்படி உங்களுடைய கவனத்துக்கு மூலம் வச்சு கொண்டு போகலாம்? டிபார்ட்மெண்ட் முதல்ல அப்ரோச் பண்ணுங்க. கேஸ் அப்படிங்கிறப்ப கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளை தீர்மானமாக நிறைவேற்றுகிறே. கிராம ஊராட்சி மக்களுடைய சார்பாக நம்முடைய இந்த 6வது வார்டு 15 நாட்கள் ஒரு தடவை தண்ணீர் வாங்கினா சிண்டெக்ஸ் வச்சு தண்ணீர் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை நம்முடைய வெள்ளக்கோட்டை வட்டார வளர்ச்சியுடைய பிரதிநிதியாகிய ஐயா அவர்கள்ட்ட அந்த கோரிக்கை மனு கொடுக்குறேன். இந்த கோரிக்கை மனு தீர்மான நோட்டில் நிறைவேற்றி அடுத்து வரக்கூடிய கிராம சபை கூட்டத்துக்கு முன்னாடி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட என்று நான் அன்போடு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். யார் கொடுங்க, அங்கன்வாடி மையத்தில் போகுமா? அந்த ஐயா தான் இப்போ கொடுமா. நீங்கள் பேசுறீங்க பரவாயில்ல, நீங்கள் பேசுறீங்க மக்கள் ஏன் கம்மி அண்ணா தீர்மானம் நிறைவேற்றுங்க ப்ளீஸ். ரோட்டில் எழுதி கொடுங்க. உட்கார் உட்காருப்பா. ஒன்று குடும்பா போமா. எல்லாம் உட்காருங்க. கொஞ்சம்